தேனை வந்து எறும்பு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. தேனை வந்து கண்டிப்பாக எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிடும். என்ன காரணம்னா, இயற்கையாகவே தேனி, எறும்பு, இந்த கரையான்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தேடி போவோங்க. கரையான் வந்து மரங்களை சாப்பிடுது இல்லை, மரங்கள் வந்து கார்போஹைட்ரேட் தான். தேனும் அதே மாதிரி தான். தேன் வந்து கார்போஹைட்ரேட். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். சுக்ரோஸாக இருக்கும். முதல்ல பூவில் இருக்கும்போது சுக்ரோஸாக இருக்கும். நீங்கள் பூச்செடியில் பூவில் இருக்கும்போதே எறும்பெல்லாம் முச்சிட்டு இருக்கும். மகரந்த மதுரத்தை சாப்பிட்றதுக்கு எறும்பெல்லாம் வரும். அதனால் நேச்சுரலாகவே தேன் வந்து எறும்பு சாப்பிட்ற ஒரு உணவு தான். அப்புறம் தேனி எறும்பும் போகும், தேனி அதெல்லாம் இனிப்பு தேடி போகிறது தானே, அதனால் எறும்பு சாப்பிடும். இன்னொன்று, எறும்புக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தேனி என்ன பண்ணோம், கொம்பு தேனி கட்டுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த தடவை கவனிங்க, கொம்பு தேனியோட ஓரத்தில் இந்த குச்சியில் எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ, ஒரு கூடு கட்டியிருக்கு, எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் வந்து பசையை பூசிடும் கொம்பு தேனி. அது நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேல் கவனிங்க. பசை இருக்கும் எல்லா பக்கமும், அதுக்கு தாண்டி எறும்பு வராது. ஸோ அதனால் எறும்புக்கு அது பயம் இருக்குது. எறும்பு வருங்கிறது தேனிக்கும் தெரியும். அதனால் எறும்பு கண்டிப்பாக சாப்பிடும்.